ஆனால் அதற்கு தக்க சமயம் வர வேண்டும். ஆனால் அதற்காக இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் நாராயணரே? பாவத்திற்கு எதிராக நீங்களும் போராடவில்லை, என்னையும் போராட அனுமதிக்கவில்லை. பிறகு அவன் எப்படி அழிவான்? இருளை அழிக்கக்கூடிய சூரியனானது அந்த இருளிலிருந்தே உருவாகும் தேவேந்திரா. பாவம் என்னும் இருளை அழிப்பதற்காக சூரியனின் கதிர்கள் உதயமாகிவிட்டன. இரண்ய கஷுபுவின் காலன் பிறக்கப் போகிறான், பிறக்கப் போகிறான், பிறக்கப் போகிறான். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभम्. எச்சரிக்கிறேன் நாரதரே, நாராயணம் பாடுவதை நிறுத்துங்கள். அசுரராணி இந்த பிடிவாதக்காரர் கேட்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் செவிகளை மூடிக்கொள்ளுங்கள். श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं रामनारायणं कृष्ण. உங்கள் வயிற்றில் வளர்ந்து வரும் அசுரகுலத்தின் ஒளிவிளக்கின் செவிகளையும் நம் கடவுள் இரணிய கசப்பின் புகைதான் ஒலிக்க வேண்டும். இந்த நாராயணரின் பாடல் கேட்கக்கூடாது. தேவி, சூரியனை பார்த்து கண்களை மூடிக்கொள்வதால் இரவாகிவிடாது தேவி. அதைப் போலவே நாராயணரின் பெயரின் மகிமையும் இப்படி செவிகளை மூடிக்கொள்வதால் இல்லாமல் போய்விடாது. எப்படி இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பு இறப்பு என்னும் சக்கரம் நிரந்தரமாக சுழல்கிறதோ அதுபோல பிரபஞ்சத்தின் இன்பமும் வளமும் சமநிலையும் நீடிக்க நாம் இருவரும் இணைவதும் பிரிவதும் என்னும் இந்த சக்கரம் நிரந்தரமானது தேவி. அன்பு ஊற்றெடுக்கவும் அதன் உணர்வுகள் பெருகவும் இது மிகவும் அவசியமானது. ஆனால் அன்பில் ஏன் இவ்வளவு துன்பம் நாராயணரே? பாதிக்கப்படுவது அன்புதானே? துன்பத்தினால் இந்த அன்பு புடம் போட்ட தங்கமாகிறது தேவி. நாம் பிரபஞ்சத்திற்கே முன்னுதாரணம். இப்பிரபஞ்சத்தின் இன்பத்திற்காக, வளத்திற்காக, சமநிலைக்காக இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாராயணரின் அருள் எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு நிச்சயமாக சென்றடையும். போதும், நிறுத்துங்கள். நாராயணரின் மகிமையை, புகைப்பாடலை வேறு எங்காவது சென்று பாடுங்கள். அப்படி இல்லை என்றால் வேறு வழியின்றி நான் உங்களை தாக்க வேண்டியதாகிவிடும். உங்கள் எதிர்ப்பைக் கண்டு எனக்கு எந்த அச்சமும் இல்லை. ஏனெனில் நாராயணரின் பக்தர்கள் எல்லா அச்சுறுத்தல்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். நாராயண நாராயண ஹரே ஹரே, நாராயண நாராயண ஹரே ஹரே. நிறுத்துங்கள். இனி உங்கள் குரலை கேட்கக்கூடாது. மீறினால் அம்பு கழுத்தை துளைத்துவிடும். நாராயணரின் பக்தரை நீங்கள் வீணாக அச்சமூட்ட நினைக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? நான் இங்கிருந்து போக வேண்டும் அல்லவா? ஆனால் மறந்து விடாதீர்கள்,